புதிதாக தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூட ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழகமும் வியந்து போற அளவுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை விட டாஸ்மாக் இல்லாம தமிழகத்துடைய வருமானத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விஜய் அவர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஐடியா இருக்கிறதாகவும் அந்த மெகா திட்டத்தை செயல்படுத்தினா தமிழகத்துக்கு வருமானம் கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. தமிழகத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது டாஸ்மாக் கடைகள் மட்டும்தான். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு முதலமைச்சரும் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு டாஸ்மாக் கடைகளும் மூடாம அதோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக் கடைகள்னால தமிழகம் சீரழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு குடும்பங்கள் இதனால அழிஞ்சு போயிருக்கு. இதனால தமிழகத்துல பல்வேறு குற்றங்கள் நிகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலேயே தமிழகத்துல இருக்கிற முக்கால்வாசி பெண்கள் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்தா கண்டிப்பா தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுத்து டாஸ்மார்க்க முழுமையா ஒழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. ஆனா தமிழக அரசுக்கு இந்த டாஸ்மாக் கடைகள் மூலியமா தான் மிகப்பெரிய அளவுல பல கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு. இதுல தமிழகத்துல கடந்த ஆண்டுகள்ல மட்டும் டாஸ்மாக் கடைகள் மூலியமா 48,344 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனாலேயே பொறுப்பேற்கிற எந்த ஒரு அரசும் இதை மூடாம வச்சிருக்காங்க. ஆனா இப்ப தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்கள் இதுவரைக்கும் யாருமே அறிவிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அறிவிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்ப அதிர வச்சிருக்கு. அந்த வகையில கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள்னு இதன் அருகே எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உடனே ஆய்வு செய்ய சொல்லி நேற்றைய தினமே ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. இதுல உடனே ஆய்வு செய்யப்பட்டு இதன் அருகே சுமார் 717 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறதாகவும் இந்த எல்லா டாஸ்மாக் கடைகளையும் அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு புதுசா பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய இந்த உத்தரவானது இப்போ தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஒரு பக்கம் இதனால தமிழக அரசுக்கு வருமானம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தமிழகத்துக்கு தேவையான இந்த ஒரு வருமானத்தை சரிக்கட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு சூப்பர் மெகா திட்டம் இருக்கிறதாகவும் இதோட பல்வேறு ஐடியாக்கள் வச்சிருக்கிறதாகவும் வருமானத்துக்காக பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கிறதாகவும் அந்த அதிரடியான எல்லா சூப்பர் திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த அதுக்கும் உடனே அறிவிப்புகள் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கூடிய சீக்கிரம் 50% டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள்ல இருந்து சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் அவர்கள் முழுமையா செஞ்சுட்டா இனி நிரந்தரமா அவரு தான் தமிழக முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற 2 நாட்கள் மட்டுமே ஆன நிலையில முதல்வன் படத்துல வர அர்ஜுன் மாதிரி ரொம்பவே அதிரடியா பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. பதவியேற்ற அடுத்த நொடியே 200 யூனிட் இலவச மின்சாரம், தமிழக சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா பெண்களுடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்யவும், தமிழகத்தில் இருந்து போதை பொருட்களை ஒழிக்கவும் ஒரு மிகப்பெரிய குழுவை அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு. இதற்கடுத்தபடியா நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியல் மாண்போடையும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு அரசியல் விருப்ப தாண்டி முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்துல வச்சு சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்துக்கள் பெற்றிருக்காரு. இதே மாதிரி வைகோ, சீமான், அன்புமணி ராமதாஸ்னு முக்கிய தலைவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவங்கள சந்திச்சு எல்லார்கிட்டையும் வாழ்த்து பெற்றிருக்காரு. இந்த ஒரு விஷயமே வந்துட்டு பொறுப்பேற்றதுக்கு பிறகு குறை சொல்லாம எதிர்கட்சிகளையும் தன் பக்கம் அரவணைச்சு விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறது இப்போ தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பாராட்ட பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம தனக்கு கீழே இருக்கிற எல்லா தலைவர்களையும் எந்த ஒரு தப்பு இனி நடக்கக்கூடாது அப்படின்னு பகிரங்கமா எச்சரித்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னும் இதுவரையும் யாருமே பார்க்காத ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்னும் இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு வழிகாட்டுதல் மாநிலமா அமையும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறது அவர் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது மட்டும் இல்லாம அவரை நம்பியே இருந்தவங்களுக்கு அவங்களால வார்த்தைகளால விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதை விட முக்கியமா விஜய் அவர்கள் இனி செய்ய போற விஷயங்கள் தான் நேஷனல் டிவில இருந்து இன்டர்நேஷனல் டிவி வரையும் பேச போகுது அப்படின்னும் அந்த அளவுக்கு பல சிறப்பான திட்டங்கள் அவர் கையில் வச்சிருக்கிறதாகவும் அந்த திட்டங்கள் எல்லாமே தமிழகத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதல் விஷயமா தான் இப்போ 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை
பெற்று விஜய் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கையை வர வச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் அவர்கள் முழுமையா செஞ்சுட்டா கண்டிப்பா அவரு தான் ஒரு நிரந்தர முதல்வராகவும் இருப்பாரு. விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு பத்தியும் டாஸ்மாக் கடைகளை மூட இருக்கிற விஷயங்கள் பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.